உலகத்திலே முஸ்லீம்கள் ஆகச் சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் என்ன? பத்ர் போரில் கலந்து கொண்டவங்க. காரணம் என்னன்னா, அந்த சிச்சுவேஷன் அப்படிப்பட்டது. அந்த நேரத்தில் யாரும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிய மாட்டாங்க. எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சான். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னன்னு கேட்டால், பத்ரில் கலந்து கொண்டாங்கல்ல, அந்த நேரத்தில் கலந்து கொண்டதுனால அதுக்கு முன்னுக்கு செஞ்ச எல்லா பாவமும் அல்லாஹ் அழிச்சிட்டான். பிறகு செய்ய இருப்பாங்கல்ல, அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் எதையெல்லாம் பாவம் செஞ்சிருப்பாங்களோ அது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். நம்ம பாவம் செஞ்சாலும் அழிக்கப்பட்டுரும். நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் இதுக்கும் அதுக்கும் ஈக்குவல் ஆகாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் செய்யலாது, இவங்கள உற்றவே கூடாது, இவங்களை என்ன செய்யணும்னு கேட்டால் அபூபக்கருடைய கருத்துக்கு நேர்மாற்றமாக நான் இருக்கிறேன். உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு 3 வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே இறங்கி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, தொடராக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே பத்ர் போரினுடைய முக்கிய பகுதிகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் இறுதியாக பத்ர் யுத்தத்தில், நேரடி யுத்தத்தில் நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பத்ர் போர்க்களத்திலே நடைபெற்ற இன்னும் சில முக்கியமான பகுதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முதலாக சந்தித்த இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இதுவரை நாட்களாக நாம் பார்த்த பகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் இந்த யுத்த களத்தில் தங்களுடைய சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் தியாகங்களை செய்து இந்த யுத்தத்தை எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த யுத்த களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் தரப்பால் ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போரிடுகிறார்கள். மக்கா முஷ்ரிக்கீன்கள் காவிர்களுடைய தரப்பால் போரிடுகிறார்கள். இந்த யுத்தத்தில் சுமார் 70 காவிர்களை முஸ்லீம்கள் கொல்லுகிறார்கள். எதிரிகள் படையில் 70 பேர் கொல்லப்படுகிறார்கள், 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை யார் அறிவிக்கிறான்னு கேட்டால் அபூ சுஃபியான் தான் சொல்கிறாரு ரலியல்லாஹு அன்ஹு. பிற்காலத்தில் அவர் பத்ர் நேரத்தில் காஃபிர், பத்ர் போரில் கலந்து கொள்ளலை, உஹதில் கலந்து கொள்கிறாரு. உஹதுக்கு பிறகுதான் இவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. வந்ததற்கு பிறகு இந்த செய்தியை அறிவிக்கிற நேரத்தில் பத்ர் உஹது ரெண்டையும் சேர்த்து தான் இவர் அறிவிப்பார். அறிவிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, பத்ரில் 70 காவிர்களை கொன்றார்கள், 70 பேரை கைதிகளாக பிடித்து கொண்டார்கள் முஸ்லீம்கள். ஆனால் உஹது அப்படி இல்லை. உஹதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், பத்ருக்கு பதிலாக உஹது மாறிவிட்டது. உஹது யுத்தத்தில் முஸ்லீம்கள் தோல்வி, பத்ர் யுத்தத்தில் கடுமையான வெற்றி. அந்த பத்ருக்கு பதிலடியாக உஹது நாங்கள் கொடுத்துட்டோம் என்கிறது தான் அபூ சுஃபியானுடைய கருத்து. அபூ சுஃபியான் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பத்ரில் தோத்தது உண்மை, 70 பேரை பிடிச்சி 70 பேரை கொலை செஞ்சு கடுமையான சொத்துக்கள் இழப்பு. அந்த 70 பேரை கொண்டாங்கன்னா 70 பேர் தான் 1000 பேரில் செத்தானா என்று குறைத்து மதிப்பிட்டக்கூடாது. அந்த 70 பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சும்மா வந்துட்டு போன சிப்பாய்கள் கிடையாது, சாதாரண இராணுவ வீரர்கள் கிடையாது. 70 பேருமே யாருன்னு கேட்டால் மக்காவினுடைய பெரும் தலைவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்கா தன்னுடைய ஈரக்கொலையையே கொண்டு வந்து கொட்டி இருக்கிறது அப்படின்னு இதுக்கு தான் சொன்னாங்க. மக்காவினுடைய ஈரல் என்று யார் இருந்தாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள். அபூ சுஃபியான் மாதிரி ஒருத்தர் 2 பேரை தவிர. ஏன்னா அபூ சுஃபியான் கலந்து கொள்ளல, அவர் வியாபார கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. இதே நேரத்தில் இந்த அபூ சுஃபியான் சொல்லுவார்,
யுத்தம்னா இப்படித்தான், வாலி மாதிரி, கிணத்துல போடுற வாலி மாதிரிங்கிறார் அவர். ஏன்னா அப்படி மேலையும் வரும் கீழையும் போகும். இதை ஹிருக்கல் மன்னரோடு நடந்த சந்திப்புலையும் அபூ சுஃபியான் சொல்லுவார், எங்களுக்கு மாறி மாறி தான் வருகிறது, வெல்லுறோம் தோக்குறோம், இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த பத்ரு உஹதுகளுக்கு பிற்பட்ட நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அந்த உஹதுக்கு பிறகு முஸ்லீம்கள் என்ன செய்யலைன்னா, பெரும்பாலான எந்த யுத்தத்திலையுமே முஸ்லீம்களுடைய படை தோல்வி அடையவில்லை. வெற்றிக்கு மேல் வெற்றி, கடைசி வெற்றி மக்காவினுடைய வெற்றி. அந்த அளவு தூரம் முஸ்லீம்கள் வென்று கொண்டே வந்தார்கள். அதனால தான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் உருவெடுத்தது. இந்த பத்ர் யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 24 பேருடைய சடலங்களை, 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் 24 பேருடைய சடலங்களை ஒரு பாலும் கிணத்துல, அது மக்களால் பயன்படுத்தப்படாத அசிங்கங்கள் நிறைந்த ஒரு பாலும் கிணற்றுக்குள் தூக்கி போடுகிறார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு 3 நாள் அங்கே நிற்பாங்க. யுத்தம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா உடனே கிளம்பி வந்துட மாட்டாங்க. 3 நாள் அந்த யுத்த பூமியிலேயே இருப்பார்கள், தரித்திருப்பார்கள். 3 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போது சஹாபாக்களும், பத்ரில் இருந்து கிளம்பும் போது சஹாபாக்களும் பின்னாடியே வர்றாங்க. வந்தா என்ன, எங்க ரசூலுல்லாஹ் எங்க போறாங்கங்கிறது தெரியாம பின்னாடியே வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, நேர தன்னுடைய வாகனத்தில் போய் ஒரு பாலும் கிணற்றுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்று என்ன செய்கிறாங்கன்னா, இந்த 24 காவிர்களுடைய பாடி உடல்களையும் இந்த கிணத்து பாலும் கிணத்துக்குள்ளே போடுங்க என்று சொல்லி பாலும் கிணற்றுக்குள்ள 24 பேரும் யாரு, இந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, இது மாதிரி பெரும் அந்த 70 பேர்ல அவங்களே பெரிய தலைவர்கள். அதுலயும் ஆக இம்போர்ட்டான ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க அத்தனை பேரையும் ஒரே கிணத்துக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அந்த ஆட்கள் ஒவ்வொருவரா 24 பேர் பேரையும் சொல்லி சொல்லி பேசுறாங்க. அபூ ஜஹல் இப்னு ஹிஷாமே, நான் சொன்னதை நீ கேட்டிருக்கலாமா இல்லையா, நான் சொன்ன சத்தியம்ங்கிறது உனக்கு தெரியுமா இல்லையா, அதை கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல, உத்துபாவை, ஷைபாவை யாரெல்லாம் போடப்பட்டாங்களோ இவங்களோட பேர்களை எல்லாம் சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. நான் சொன்னதை நீங்க கேட்கலையடா, கேட்காதனால வந்த விளைவை பார்த்தீங்களா, கடைசியில் செத்து பாலுங்கணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லுவாங்க. சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க. உமர், அவருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், இந்த 2 பேரும் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி இருக்குது. பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யார் ரசூலுல்லாஹ், செத்து போனவங்களோடய பேசிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்கள புதைச்சாச்சு. ரசூலுல்லாஹ் நின்று, நான் சொன்னதை கேட்கலையடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் கேட்குறாங்க, செத்து போனவங்கள பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களாம், அவங்க செத்து போயிட்டாங்க தான், ஆனால் என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்க கேட்கிறத விட தெளிவாக அவங்க கேட்டுக்கொள்றாங்க இப்ப அப்படின்னு சொன்னாங்கன்னு இந்த செய்தி அறிவிக்கப்படும். புகாரில, முஸ்லிம்ல, அபூதாவுதுல, திர்மிதில, பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த செத்து போனவனுக்கு காது கேட்கும், அபூஜலுக்கு உத்துபாவுக்கே கேட்டிருக்குன்னா இந்த தெவட்டகால இருக்கிற அவுளியாக்கு கேட்காதா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது கல்முனையில் இருக்கிற அவுளியாக்கு கேட்காதா, அல்லது கத்தரகமலை இருக்கிறவருக்கு கேட்காதா. கெட்டவனுக்கே காது கேட்டிருக்குன்னா நல்லவனுக்கு கேட்காதாம்பாங்க. நல்லவனுக்கும் கேட்காது, கெட்டவனுக்கும் கேட்காது. இந்த ஹதீஸ் இப்படிப்பட்ட செய்தியே கிடையாது. ஏன்னு கேட்டா, இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லும் போது ஆயிஷா உடனே என்ன சொல்றாங்கன்னா, உமர் பொய்யர் அல்ல. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொய்யர் அல்ல, அவர் பொய் சொல்ல மாட்டார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் பொய்யர் அல்ல, அவரும் பொய் சொல்ல மாட்டார். உண்மைதான் சொல்லுவாங்க, ஆனா காது பொய் சொல்லுங்கிறாங்க. காது பொய் சொல்லும்டா என்ன, கேட்டதுல குறைபாடு வரும், கேட்கல கேட்ட விஷயத்துல ஒன்று கிடக்க ஒன்னாக கேட்டுருவாங்க, அது நடக்கும்னு சொல்றாங்க. இது அப்படி சொல்லவே இல்லை ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யார் ரசூலுல்லாஹ் இப்ப செத்து போனவனோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, இப்பொழுது அவர்கள் நான் சொன்னதை அறிந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இப்ப செத்து போயிட்டான்ல, இப்ப அவனுக்கு நடக்கிற விசாரணை கேள்வி பதில்ல, அப்ப அவனுக்கு தெரியும் நம்ம முகமது சொன்னதை கேட்டிருக்கலாமே
அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாமே என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதைத்தான் சொன்னாங்க. ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக என்ன சொல்றான்னா, இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே செத்து போன யாருக்கும் காது கேட்க செய்ய முடியாது, உங்களுக்கு அது இயலாது. ஒருத்தன் செத்துட்டான், செத்தவனுக்கு நம்ம பேசுறது கேட்குமான்னா கேட்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப கபறுகளை தரிசிங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களேன்னா சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? நமக்கு சொன்னாங்க. கபறு மன்னரைகளை தரிசிக்கணும், அங்க போனோம்னு சொன்னா மரணத்தினுடைய பயம் வரும், மர்மையினுடைய எண்ணங்கள் வரும், இதுகளுக்கு தான் சொன்னாங்களே தவிர அங்க போறதுனால அவன் செத்து போனவனுக்கு காது கேட்கும்ங்கிறதுக்காக சொல்லல. இதை அடிப்படையாக வச்சுக்கிறணும். நபிகள் நாயகமும் இஸ்லாமும் மரணித்தவர்களுக்கு காது கேட்காது என்பதில் இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அவுலியாக்களுக்கு ஆதாரம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த யுத்தத்தில் ஒரு ஆலோசனை நடக்கிறது. யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஆலோசனை. என்ன ஆலோசனைன்னு கேட்டா, அதாவது இந்த இவங்களை யாரெல்லாம் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்களோ இவங்களை நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஆலோசனை. இப்போ 70 பேரை கைதியாக பிடிச்சிருக்கோம், 70 பேர் செத்து போயிருக்காங்க. செத்து போனவங்க பிரச்சனை இல்லை, புதைச்சாச்சு. ஆனால் 70 பேர் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களை நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ் 70 பேரை பிடிச்சிருக்கிறோம், இந்த பிடிச்ச 70 பேரும் யாரு? யாரோ தெரியாத ஒரு ஆள் இல்லை, நம்ம மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா இப்படி ஆக்களை தான் கைது பண்ணியிருக்கிறோம். பத்ரில் இது அதாவது முஸ்லிம்களுக்கும் முஸ்ரிக்கீன்கள் காவிர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு சண்டை தான் இது. இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கும் இடையில் நடந்த சண்டை தான். ஆனால் இந்த இஸ்லாமுங்கிறத எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குள்ள நடந்த சண்டை? ஒரு குடும்ப சண்டை. யாருக்குள்ள நடந்த சண்டையா இருக்கும்னா ஒரு குடும்ப சண்டையா இருக்கும். ஏன்னா அங்கேருந்து வந்தவங்களும் இங்கேருந்து மோதிர மதீனா மக்களை விட்டுட்டீங்கன்னா மற்ற எல்லாருமே ஒரே குடும்பம், அப்படி மோதினவங்க. அதனால தான் அபூபக்கர் சொல்றாங்க, யார சொல்லலாம் இவங்கெல்லாம் யாரு? நம்ம மாமா மச்சான் பெரியப்பா சித்தப்பா சின்னம்மா மகன் இப்படி தானே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆக்களை நம்ம மன்னிச்சு அவங்கள்ட்ட ஒரு பிணை தொகை, அவங்கள்ட்ட இவ்வளவு நீங்கள் காசை கட்டிட்டு நீங்கள் போய்க்கிறலான்னு சொல்லி எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா 2 லாபம். ஒன்று, அவங்கள்ட்ட பிணை தொகை எடுக்கிறதுனால அது நமக்கு பிரயோஜனப்படலாம், அந்த காசு நமக்கு பிரயோஜனப்படும். 2வது, இவங்க என்ன செய்யலாம்னா பிற்காலத்தில் இஸ்லாத்தை புரிஞ்சு கொள்வாங்களா இல்லையா, நல்ல நல்ல எண்ணத்தில் அவர் இந்த ஆலோசனையை சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் செய்யலாது, இவங்களை உற்றவே கூடாது, இவங்களை என்ன செய்யணும்னு கேட்டால் அபூபக்கருடைய கருத்துக்கு நேர்மாற்றமாக நான் இருக்கிறேன், 70 பேரையும் கண்ட துண்டமா வெட்டி புதைக்கணும் அப்படிங்கிறாரு. அதுவும் சும்மா சொல்லலை, இவர உறவுகள் இல்லைன்னு சொல்ல, அவர உறவுகளும் அங்கே இருக்காங்க. அதனால தான் சொல்றாரு, அகீலை அலியிடம் ஒப்படையுங்கள். அகீல் என்ற ஒருத்தரை கைது பண்ணியிருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவுக்காரர். அவர் சொல்றாரு, அகீல் இருக்கிறார்ல, அகீலை அலிட்ட கொடுங்க, அவரை சொந்தக்காரன் தானே, அவர் தலையை வெட்டட்டும். ஏன் சொந்தக்காரன் அவன் இருக்கான்ல, அவனை எங்கிட்ட தாங்க, நான் தலையை வெட்டுறேன். யார் யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறோமோ அத்தனை பேர் தலையை வெட்டணும். அப்படி செஞ்சா தான் இதுக்கு தீர்வே தவிர இவங்களை விட்டீங்கன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விடாப்பிடியாக இருக்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை உமர் உங்களோட ஆலோசனையை நான் எடுக்கலை, நான் அபூபக்கருடைய ஆலோசனை எடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலை பண்ணியாச்சு, பிணை தொகை எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சும்மா வர்றாங்க, யதார்த்தமாக ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. வரும்போது பார்த்தா ரசூலுல்லாஹ் கடுமையாக அழுது கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த பக்கம் பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஏன் 2 பேரும் நீங்களும் அழுகுறீங்க அவரும் அழுகுறாரு, 2 பேருமே அழுது கொண்டு இருக்கிறீங்களே, அழுகுறதுக்குரிய காரணத்தை சொல்லுங்க, ஒன்றும் இதுக்கு தான் அழுகிறோம்னு சொல்லுங்க. அப்படி சொன்னால் நான் அந்த காரணத்தையாவது புரிஞ்சுக்கிருவேன். இல்லைன்னு சொன்னால் நானும் அழுவேன்னு உங்களை சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம்னா என்ன விஷயம்னு சொன்னா தானே அழ முடியும். எனக்கு அழுக வரலன்னா அப்படி அழுகிற மாதிரியாவது இருப்பேன், யார் சொல்லலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் அழுகுறாங்கன்னு கேட்டால் உலகத்தை சொல்கிறாங்க. நான் என்ன நடந்தது தெரியுமா உமரே, நீங்கள் எதை சொன்னீங்களோ அதுதான் வந்த கட்டளை. அல்லாஹ் வஹி இறக்குறான். பிறகு வஹி இறக்கி இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா மக்கா காபிர்களை விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணினது பிழை, அவங்கள கொன்றுக்கணும் என்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன அந்த கருத்துக்கிணங்க வசனம் இறங்கும். எல்லா வசனமும் இல்லை, ஒரு 3 வசனம் இறங்கியிருக்கு.
உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு 3 வசனம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரியே இறங்கி இருக்கிறது. அவர் சொல்லுவார், இப்படி இருந்தா நல்லமே பாரு, அதுக்கேற்ற மாதிரியே இறங்கும். அந்த மாதிரி ஒரு வசனங்கள்ல இந்த வசனம் ஒன்று. அதான் அழுது சொல்றாங்க, நீங்க சொன்னீங்க நாங்க கேட்கல, அப்படி கேட்டிருக்கலாம், நாங்க விடுதலை பண்ணிட்டோம். விடுதலை பண்ணினதுக்கு அப்புறம் என்ன போனவங்க ரிட்டர்ன் வாங்க, விடுதலை இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க முடியுமா? அது விடுதலை பண்ணினா பண்ணினதுதான், அவங்க போயிட்டாங்க. அப்ப இந்த சம்பவமும் இந்த பத்ரில் இடம்பெற்ற சம்பவங்கள்ல இதுக்கும் ஒன்று. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஹாரிசா இப்னு சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், ஹாரிசா இப்னு சுராக்காங்கிற ஒரு நபி தோழர், அவருடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா, உம்மு ருபை, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹாரிசாவை பற்றி எனக்கு என்ன நிலைமைன்னு சொல்லுங்க. ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு இந்த பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்ட முக்கியமான சஹாபாக்கள்ல ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அம்பு குத்தி தான் மௌத்தா போவாங்க. அப்போ தாய் கேட்குறாங்க, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பொறுமையாக இருப்பேன். நான் சொர்க்கம் போயிட்டார்ல, யுத்தத்துக்கு போனாரு, மௌத்தானாரு, சொர்க்கம் போயிட்டாரு அப்படின்னு நான் வந்து பொறுமையாக இருப்பேன். இதே நேரத்தில் அவருக்கு சொர்க்கம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும்னா நான் கடுமையாக கவலைப்படுவேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹாரிசாவினுடைய தாயே என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க, சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்குதுமா, 1வது 2வது 3வது 4வதுன்னு பல படித்தரங்கள் இருக்குது. இதுல ஃபிர்தௌஸ் என்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் தான் வந்து சொர்க்கத்திலேயே உயர்த்தியானது, ரொம்ப முக்கியமானது. இது அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னு கேட்டா, உயிர் தியாகிகளுக்கு கொடுக்கிறான். மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் ஷஹீதுகள் இருக்கிறாங்கல்ல, ஷஹீதுகளுக்காக இது கொடுக்கிறான். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உங்களுடைய மகன் ஹாரிசா இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாயிட்ட சொல்லி முடிய அவங்க அழல. அவங்க பொறுமையாக நான் இருக்கேன், மகன் சொர்க்கம் போயிட்டாருன்னு தெரியுதுல்ல அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஷஹீதுகள்னா யுத்தத்தில் போய் மௌத்தா போனவங்க மட்டும் இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, ஷஹீதுகள் யார் தெரியுமா? தெரியாது யார் ரசூலுல்லாஹ், யுத்தத்தில் மௌத்தா போனவங்க தானே ஷஹீதுகள் அப்படிங்கிறாங்க. யுத்தத்தில் மௌத்தா போனவங்க மட்டும்தான் ஷஹீதுன்னா என்னுடைய சமூகத்தில் ஷஹீதுகள் குறைந்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் ஷஹீது என்று சொல்லும்போது, ஒரு வெள்ளம், ஒரு தண்ணீர்ல மூழ்கி ஒருத்தர் செத்து போறாரு, சாகும், அவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவராக இணை வைக்காதவராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு தண்ணீர்ல மூழ்கி செத்து போறாரு. அப்படி செத்து போனாலும் அவர் ஷஹீது, ஷஹீதுடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி குழந்தைய பெத்தெடுக்கும் போது அந்த டைம்ல மௌத்தா போயிடுறா, அப்படி மௌத்தா போனாலும் அவளுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அதே மாதிரி கடுமையான வலியில, தாங்க முடியாத வலியில ஒருவர் மரணிக்கிறார், அவருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதுகள் எப்படி எல்லாம் வருவாங்கங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்படி யாராவது மௌத்தா போனா அவங்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்குதுங்கிறதையும் நம்ம விளங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த புகாரில் நடந்த, அதாவது பத்ரில் நடந்த சம்பவங்கள்ல ஒன்று, அந்த யாரெல்லாம் மாட்டிக்கொண்டாங்கிற சம்பந்தமா சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது வந்து இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டா, பத்ரில் நடக்கிற சம்பவம் அல்ல, பத்ரை பற்றிய சம்பவம். இப்போ நான் சொல்ல போற சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, மக்கா வெற்றிக்கு முன்னாடி நடக்குது. ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி, மக்காவை பிடிக்க போறாங்க. வலமையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, யுத்த தந்திரம் என்னன்னு கேட்டா, இப்போ நம்ம வந்து மக்காவுக்கு போறோம்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய படை மக்காவுக்கு போகுது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க யமனுக்கு போறோம்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிடுவாங்க, யமனுக்கு போறோம் யமனுக்கு போறோம் யமனுக்கு போறோம்னு பேசிக்கிடுவாங்க. இது காத்தோட சேர்ந்து அடுத்தவன காதுக்கும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். போய் சேர்ந்துன்னு வைங்க, மக்காக்காரன் யமனுக்கு போறாங்க அப்படின்னு யமனை டார்கெட் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் யமனுக்கு போக மாட்டாங்க. எங்க போவாங்க? மக்காவுக்கு போவாங்க. ரூட மாத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. போறது வேற இடமா இருக்கும், போறதாக வேற இடத்துக்கு சொல்லுவாங்க. கரெக்டான இடத்த கடைசிக்கு தான் சொல்லுவாங்க. இப்படி ஆனா ஒரு சில யுத்தங்களுக்கு மட்டும், உதாரணத்துக்கு அஹ்ஸாபுக்கு, மக்கா வெற்றிக்கு, இதுக்கெல்லாம் வந்து நாங்க எங்க போறோம்ன்றதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து மக்காவுக்கு தான் போறோம், ஆனா ரகசியமா இருக்கணும்ட்டாங்க. மக்காவை பிடிக்க போறோம், யாருக்கும் தெரியக்கூடாது, டைமுக்கு போய் இறங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஒரு நாள் திடீர்னு ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்களை கூப்பிட்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹுவங்க, அதே மாதிரி அபூ மர்சத் ரலியல்லாஹு அன்ஹுவங்க, அதே மாதிரி சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுவங்க, இந்த 3 பேரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க உடனே கிளம்பி ரவுலத்துல் காக் என்கிற இடத்துக்கு போங்க. ஒரு இடம் இருக்குது, ரவுலத்துல் காக் என்கிற இடம், அங்க போங்க. அங்க போனா அந்த இடத்துல ஒரு
ஒட்டகத்தில் இணை வைக்கக்கூடிய முஸ்லீம் இல்லை, இணை வைக்கக்கூடிய ஒரு பொம்பளை ஒட்டகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறா, ஒட்டக சிவிகையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறா. அவகிட்ட போங்க. போனீங்கன்னு சொன்னா அவ ஒரு கடிதம் வச்சிருக்கிறா. ரசூலுல்லாஹ் எவ்வளவு துல்லியமா சொல்றாங்கன்னு பாருங்க. வகி செய்தி இது. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வகியில அறிவிச்சதுனால சொல்றாங்க. ரவுலத்துல் காக்குக்கு போங்க, அந்த இடத்துல ஒரு பொம்பளை நிப்பா. அவ இணை வைக்கிற பொம்பளை முஸ்லீம் அல்லவ, ஆனா அவள் வந்து ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த கடிதம் யார் கொடுத்த கடிதம்னா ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த கடிதம். அந்த கடிதத்தை போய் எடுத்துக்கிட்டு வாங்கங்கிறாரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த 3 பேரும் போறாங்க. போனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கரெக்டா ரவுலத்துல் காக்ல அந்த பொம்பளை சொன்ன மாதிரி ஒரு பொம்பளை நிற்கிறா. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த பொம்பளை நிற்கிறா. போய் கேட்குறாங்க, நீ எங்கே போகிற? சொல்கிறா இல்லை. உங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்குதா இல்லையா? இல்லைங்கிறா. உங்கள்கிட்ட கடிதம் இருக்குதுன்னு தெரியும். கடிதத்தை நீயா தந்துட்டா நாங்கள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம், எங்களை எடுக்க வச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அவள் இல்லை, கடிதம் எங்கிட்ட அப்படி ஒரு கடிதமே இல்லைங்கிறா. இல்லை உங்கள்கிட்ட இருக்குது, நீ தர்றியா இல்லையான்னு கேட்குறாங்க. விசாரிக்கிறேன், ஒரு பொருளை எடுக்கணும், அரசு நாட்டுக்கே ஆபத்தான ஒரு நிலை, அந்த பொருளை எடுக்கணும்னா நம்ம விசாரணையூடாக எடுக்கணும்ல. இப்போ ஏர்போர்ட்டில் வர்றீங்க, ஏர்போர்ட்டில் வரும்போது திடீர்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, கூப்பிட்டு செக் பண்ண, சந்தேகம் வராட்டியும் செக் பண்ணணும், அது வேறு. ஆனால் சந்தேகம் வந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு கருப்பினி பொம்பளை மாதிரி வருவா. செக் பண்ணி பார்த்தா அந்த வயிறு நிறைய செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு வந்திருப்பான், அல்லது ஹெரோயினை கடத்திக்கிட்டு வந்திருப்பான். பார்த்தா கருப்பினி பொம்பளை மாதிரி இருந்திருக்கும். அவன் எடுத்து பார்த்தா சுற்றி செலோ டேப்பால் கலட்டுவாங்க. பார்த்துருக்கீல்ல, காட்டுவான். செலோ டேப்பை சுற்றி கலட்டி பார்த்தா அறிவிப்பான் 350 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டது. அதை அவன் விசாரிக்காமல் அப்படி கலட்டாமல் விட்டுருந்தான்னு வைங்க, என்ன இருக்கு? ஹெரோயின் உள்ளே வந்திருக்கும். அப்போ இப்படி ஏர்போர்ட்டில் கலட்டலாமா அப்படின்னு கேட்டால் கலட்டலாம். ஏன்னா விசாரணைன்னு வந்து அவ்வளோதான், அப்படி கலட்டியா விசாரிக்கத்தான் வேணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஹெராயின் கடத்துறது எவ்வளோ பல வழிகளில் கடத்துவாங்க. அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, நீ இப்போ கடிதத்தை தரலை, பொம்பளைன்னு பார்க்காம ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கலட்டி பார்க்க வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க. கடைசி எச்சரிக்கை சொன்னதோட அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதில் வேணால் கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு இப்படி பின்னாடி கையை போடுறான். பெரிய கூந்தல் அவக்கு. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பெரிய தலைமுடி பெரிய அளவில் வச்சிருக்கிறான். அப்படி கையை போட்டு தலைமுடியை இழுத்து இடுப்புக்கிட்ட ஒரு புடவலை கட்டி அவன் வச்சிருந்துருக்கிறான் கடிதத்தை. அதை இழுத்து என்ன செய்கிறான்னா, இந்த கடிதத்தைன்னு கொடுக்குறான். அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், இத்தனை பேர் மக்காவுக்கு வரப்போகிறாங்க, இந்த டேட்டில் வரப்போகிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய படம் மக்காவை கைப்பற்ற வருவதற்கான அனைத்து தகவல்களும் அதில் இருக்குது. இது அல்லாஹ்வுடைய தூதராக இல்லைன்னா ரசூலுல்லாஹ்வால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல, கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அரசாங்கங்கள் ஒரு அளவுக்குத்தான் எதையும் தடுக்க முடியும். அதிலும் இப்போ நம்ம இருக்கிற காலமெல்லாம் நவீன இந்த தொழில்நுட்ப காலத்தில், வெப்பு டார்க் வெப்புன்னெல்லாம் வந்த காலத்தில் லேசாக ஒரு குற்றத்தை எல்லாம் தடுத்துட முடியாது. அதை குற்றம் பெருக அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அப்போ கடுமையான சட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கான அடிப்படையும் அதுதான். அப்போ ரசூலுல்லாஹ் வகி செய்தி வந்ததுனால கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது யார் ரசூலுல்லாஹ் இந்த இருக்கு கடிதம், எடுத்து பார்த்தா முழு ரகசியமும் மக்காக்காரங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதில் இருக்குது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கட்டும் கோபம். கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நம்ம ரகசியத்தை அங்கே போட்டு கொடுத்த இந்த ஹாத்திப் இப்னு அபீ பல்தாவை தலையை வெட்டுறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க, கொஞ்சம் பொறுங்க, சும்மா தலை எடுக்க முடியுமா, விசாரிக்கணும்ல. வந்தவரதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஹாத்திபே, நீங்கள் எதுக்கு இந்த வேலை செஞ்சீங்க என்று கேட்கும்போது, யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த ரகசியங்களை காட்டி கொடுக்கணும் என்கிற கெட்ட எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் நான் இப்படி செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், உங்களை நம்பாமலோ அல்லது அல்லாஹுவை நம்பாமலோ ஈமான் இல்லாமல் நான் இந்த வேலையை செய்யலை. உங்களுக்கெல்லாம் உங்களுடைய உறவுகள் எல்லாம் மக்காவில் இருக்கிறாங்க, உங்கள் சொத்துக்கள், உங்கள் மனைவி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்குது. ஆனால் எனக்கு யாரும் இல்லை மக்காவில் என்னுடைய அவர் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார். அவரோட மனைவி மக்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிறாங்க. இப்போ மக்காவை நம்ம கைப்பற்ற போகிற நேரத்தில் நான் இப்படி ஒரு தகவலை மக்காவாசிகளுக்கு சொன்னேன்னு சொன்னால், என்னுடைய குடும்பத்தை அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, என் குடும்பத்தையும் நான் பார்க்கணும், இஸ்லாத்தையும் பார்க்கணும். அதுக்காக அவர் சொல்கிறாரு. சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை சொன்னார், அவர் பொய் சொல்லலை, உண்மையை தான் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா பொய் சொல்லலை, உண்மையை தான் சொன்னார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார் சொல்லலாம், விசாரணை முடிஞ்சல, தலையெடுத்துவான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம்.
இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதின் ஊடாக, ஜகாத்து தான தர்மங்களை கொடுப்பதின் ஊடாக நம்ம ஒரு இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றே அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரேன். ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறது. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டிருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன், அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஊடம் இல்லாமல் அடிக்கிறது விடாமல் தான் இப்போ மின்மாட்டை வந்து நிற்கிறேன். கடு சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா?
தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும், மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும், ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ள. அப்போ என்ன சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருப்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் உண்மையை சொன்னார் உமரே, உங்களுக்கு தெரியுமா பத்ர் யுத்தத்தில் இவர் கலந்து கொண்டவர், அதனால பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். முன் பாவம், பின்னால செய்ய போற பாவம், எல்லா பாவத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சான். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்னன்னு கேட்டா, பத்ரில் கலந்து கொண்டாங்கல்ல, அந்த நேரத்தில் கலந்து கொண்டதுனால அதுக்கு முன்னுக்கு செஞ்ச எல்லா பாவமும் அல்லாஹ் அழிச்சிட்டான். பிறகு செய்ய இருப்பாங்கல்ல, அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் எதையெல்லாம் பாவம் செஞ்சிருப்பாங்களோ அது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும். நம்ம பாவம் செஞ்சாலும் அழிக்கப்பட்டுரும். இதே ஹாத்திப் இப்னு அபீ பல்தா சம்பந்தமா முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல ஒருத்தர் வருவார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், ஹாத்திப் இப்னு அபீ பல்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் அப்படி இப்படி 1000 கதையை சொல்லி அவருக்கு நீங்க தண்டிக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் முடியாது போன்றுவாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா தண்டிக்க இயலாது, அல்லாஹ் மன்னிச்சிட்டான், முன்னாடியும் மன்னிச்சிட்டான், பின்னாடியும் மன்னிச்சிட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ராணுவ ரகசியம், ஒரு நாட்டினுடைய ராஜ்ய ரகசியத்தை வெளியே கொடுத்தா என்ன ஆகும், இந்த எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுப்பாங்க. வடகொரியால இப்படி நடந்திருந்தா நாயை விட்டு கடிக்க விட்டுருப்பான். அவன் ஒரு கிறுக்கு ஜனாதிபதி தெரிந்தானே, அவன் மாமனார் ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டார். இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கு உலகமகா கொடூரன உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கிரவுண்டில் உட்காந்து வெறி பிடிச்ச நாய் எல்லாத்தையும் விட்டு மாமாவை கடிச்சு கொள்ள விட்டான். அதை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவன் கடிச்சு சாகிற வரைக்கும். ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியுமா? அவன் இருப்பான், அவன் அப்படி ஆள்தான். அதே மாதிரி இந்த சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வச்சு ஒருத்தனை கொண்டாங்க. யாருன்னு பார்த்தா இவனுடைய இந்த கிம் முன் ஜுங்குனுடைய உறவுக்காரன். ஏன் கொண்டாண்டா, ஆட்சி கவிழ்ப்பு சதின்னு சொல்லி கொண்டாங்க. அவனுக்கு எதிராக போறாங்க என்று தெரிஞ்சது யாரா இருந்தாலும் சரி போட. ஏன்னா அந்த ராணுவ ரகசியங்கள் வெளியே போகுதுங்கிறத ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க. என்னன்னா அது அவங்களோட பார்வையில் ராணுவ ரகசியத்தை இவர் வெளியே கொண்டு வர்றாரு என்கிற பயங்கரமான குற்றமாக ஒரு நாடு பார்க்கும். அப்ப ரசூலுல்லாவும் அதே மெத்தட்லாம் இதை பார்க்குறாங்க. ஒரு நாட்டினுடைய ரகசியம் வெளியே போகுது, ஆனாலும் தண்டிக்கிற அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை? அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், உடனே வந்து யார் ரசூலுல்லாஹ், இவங்க பத்ர் போரில் கலந்து கொண்டவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜிப்ரீல் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் முஸ்லீம்கள்லேயே மிகச் சிறந்தவர்கள் என்று நான் கருதுகிறேன், நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே சொல்கிறாங்க, நாங்கள் பத்ர் யுத்தத்தில் வானவர்கள் கலந்து கொண்டோம்ல 1000 பேர், வானவர்களிலும் அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். உலகத்திலே முஸ்லீம்கள் ஆகச் சிறந்தவங்க யாருன்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் என்ன? பத்ர் போரில் கலந்து கொண்டவங்க. காரணம் என்னன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படிப்பட்டது. அந்த நேரத்தில் யாரும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிய மாட்டாங்க. ஒருத்தர் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் நம்ம செய்கிறோம் பாருங்க, அதுதான் தியாகத்துக்குரியது. எல்லாமே இருக்கிற நேரத்தில் செஞ்சோம்னா ராணுவம் இருக்குது, படைபலம் இருக்குது, அப்போ வாங்க யுத்தத்துக்குன்னு போனால் அது தியாகம் இல்லை, சம்பளத்துக்கு வேலை செய்கிறது. தியாகம் எப்பன்னு கேட்டால் அந்த கஷ்டமான காலகட்டத்தில் நம்ம அதுக்காக உழைச்ச. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு முத்து இந்த அளவுக்கு தான் சதக்கா செஞ்சுருப்பாங்க, இந்த அளவுக்கு கையில் சாப்பாடு எடுத்து நாங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உகது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செஞ்சாலும் இதுக்கும் அதுக்கும் ஈக்குவல் ஆகாது, ரெண்டுமே சரிசமனாகாது. ஏன் சரிசமனாகாது?
ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லைங்கிற நேரத்தில் ஒரு முத்து தந்தாங்க. நம்ம கொடுக்குற நேரம் அப்படிப்பட்ட நேரம் இல்லை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், பல தியாகங்கள் உள்ளடக்கிய இடம் அது. அப்போ அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி பத்ர் யுத்தம்ங்கிறது சாவா வாழ்வா, முஸ்லீம்கள் இருப்பதா இல்லையாங்கிற நேரம். அந்த நேரத்தில் நடந்த சண்டைங்கிறதுனால தான் இவ்வளவு முக்கியத்துவம். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இந்த பத்ர் யுத்தத்தில் நடந்தவங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கங்கள் என்ன செஞ்சாங்கன்னா சிறப்பு மானியம் கொடுத்தாங்க. அவங்க தொழிலுக்கு போகவே தேவையில்லை, அவங்களுக்கு மாதம் கேஷ் கொடுத்துருவாங்க. வருமானத்துக்கு தேவையானது அரசாங்கம் கொடுத்துரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் டபுள் ஆக்கி கொடுத்தாரு. ஏன் கொடுக்குறாருன்னா, அப்போ வந்து கேட்குறாங்க, என்னங்க பலமள 5000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எதுக்கு 10,000 ரூபா? அந்த பேச்சு பேசாத. அவங்க பத்ரில் கலந்துக்கிட்டவங்க. நீ கலந்துக்கிட்டியா? நீ கலந்துக்கிறல. பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் இப்படி மானியங்களை கொடுத்தார் என்கிற செய்தி எல்லாம் பார்க்குறோம். இதை தாண்டி சில செய்திகளும் பத்ரில் இடம்பெற்றது. பத்ருக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் உண்டு. நாளைக்கு முடியும்னா தேவை என்று இருந்தால் நாளைக்கு அதில் தொடர